புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அதிகாலை பொழுதில் ஆண்டவரை தேடி நிற்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் கண்ணோக்கி பார்க்கிறார். அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அவரை கண்டுகொள்கிறார்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வார்த்தைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே என்ற வார்த்தைகள். பல வேளைகளில் நாம் கடவுளை சார்ந்து வாழ வேண்டியவர்களாயிருக்கிறோம் என்பதை உணர்த்த இறைவார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. இந்த உணர்தலோடு கூட ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. இணைச்சட்டம் 32 வார்த்தைகள் பதிலுரை பாடலாக இன்று அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே என்கிற வார்த்தைகள். ஆண்டவர் மனிதர்களை கொல்வதற்காக அவர் கடவுளாக இல்லை. ஆனாலும் நாம் தவறுகள் செய்கிற போது, கடவுளுடைய வழியை விட்டு விலகுகிற போது அவர் நம்மை தண்டித்து அவர் நல்வழிப்படுத்துகிறார். அந்த நேரம் கொள்ளக்கூடிய ஒரு உணர்வுக்குள்ளே நாம் கடந்து வந்தாலும் ஆண்டவர் நமக்கு உயிரளித்து ஆசீர்வதிக்கிறார். அந்த வார்த்தைகளை சொன்ன ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறார். நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இணைச்சட்ட நூலிலிருந்து, நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன், அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போகச் செய்வேன். ஆண்டவர் சொன்னபடி நமக்கு நிகழ்த்தவில்லை. மாறாக நாம் எல்லோரோடும் உறவோடும் நம்முடைய மனிதர்களோடும் இணைந்து வாழ உதவி செய்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாம் துதித்து பாடுவதும் அவரை புகழ்ந்து பாடுவதும் ஏற்புடையது. அவரை இந்த காலை பொழுதில் பாடி ஆராதிப்போம். நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை என்று. பல வேளைகளில் நாம் நம்முடைய அறிவை நம்பி ஓடி ஓடி நாம் இழந்து விடுகிறோம். ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, உலகியல் வாழ்வியல் பொருளாதாரத்தையும் இழந்து தவிக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரம் வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள ஞானத்தை அருளுகிறார். ஞானத்தின் ஆவியானவர் தாமே விவேகம் என்கிற ஆற்றலை நமக்கு அருளி ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவரை துதித்து பாடுவோம். நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்தும் இந்த வேளையில் உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே என்ற உம்முடைய வார்த்தைகள் எங்களை கொன்றுவிட அல்ல, மாறாக உயிரளித்து
ஆசீரளிக்கவே நீர் எங்களை உயர்த்துகிறீர். இந்த உயர்வுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். நீரே இங்கிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய இரக்கத்தில் அனைத்து ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை